விசித்ரா. நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது உங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகின இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி இல்லை? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு குரூப் தான் சார் நிறைய பண்ணேன். குரூப்புகள் பண்ணும்போது கூட ஃப்ரெண்ட்லியே இருப்பேன். ஃப்ரெண்ட்லியே இருந்தால் கூட அவர் வந்து கொஞ்சம் ஒரு 4 பேர் அப்போது நான் இருப்பேன்னா 4 பேரில் நான் ஒருத்தர் இருப்பேன். அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது, அது இது விஷயங்கள் என்னென்னு எடுத்துக்குவார். அப்புறம் வந்து ஆடி காமிக்க முடியுமா சவுண்ட் இல்லாமல், இந்த லைட்டிங் கீட்டிங் செட்டாக இருந்துச்சுன்னா லைட்டிங் பண்ணுவாங்க, அவுடோராக இருந்துச்சுன்னா லைட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அது சும்மா நான் பண்ணி காமிப்போம். இது இப்படி எப்படி எப்படி ஓ இப்படி அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து இருந்துச்சு எனக்கு. வந்து ரொம்ப 3 பத்துலேருந்து எத்தனையோ அதில் சில்க் கூட வேற. அப்போ வந்து நான் எனக்கு வந்து இந்த மாதிரி அசிஸ்டன்ட்ஸாகவே நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு பாபு மாஸ்டர் வந்து எனக்கு சோலோ ஒன்று கொடுத்தாரு. ஏன்னா அவர்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக பண்ணுவோம். சோலோன்னு வரும்போது சரி பாபு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பேசி பிக்சர்ஸில் வந்து டிகேஎஸ் பாபு டிகேஎஸ் பாபு மாஸ்டர். ஏன்னா அவர்கிட்ட வந்து எப்படின்னா அவர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுங்களே அவர்கிட்ட எல்லாமே இருப்பாங்க குரூப்பு. ஆமாம், அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க. அதில் வந்து நுழைஞ்சி அதில் ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சீனியர் ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாம் டஃப்பான ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுக்கு நடுவில் நான் ஆடி அவர்கிட்ட பேர் வாங்கி அவர் சில நேரத்தில் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போய் நல்லா பண்ணுறான் ஏதோ மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் விஜயகாந்த் சார் படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நானும் அனுராதாவும் பண்ணோம். அது பெரிய ஒரு அது எனக்கு கொஞ்சம் இந்த தொழில் கற்றுக்கிட்டனால, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸு அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டனால அதில் சில மூமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக அது இதெல்லாம் பண்ணி அனுராதா தூக்கி நெஞ்சில் வச்சு அப்படி பேக் பெண்ட் பண்ணி அந்த லெட் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அது பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அந்த படத்தில். அதே மாதிரி PS வீரப்பா வந்து அந்த நேரத்துலலாம் வந்து எங்கள் பழைய படத்துலலாம் எங்கள் அம்மா அப்பா ஒரு பயங்கரமான வில்லண்டாகும்னு சொன்னோன்னா அப்படியே மறிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். அவரு வந்து உட்காந்து நானும் அனுராதா ஆடிட்டு இருக்கும்போது அவரும் வந்து அப்படி உட்காந்து பார்த்துட்டு சரியான நடனம் அப்படின்னு சரியான போட்டி அப்படின்னு சொல்றது எல்லாம் கேட்டுட்டு ஆஹா இது போதும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி சோலோ வேற கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தனால அப்படி கொஞ்சம் நான் தெரிய ஆரம்பித்தேன். அந்த படத்தில் ஏதோ சாங் பார்த்தேன் ப்ரீவியூ ஷோவில். அப்போல்லாம் சாங்ஸ் வந்து ஒரு படம் ஷூட்டிங்கில் பிரேக்கில் பக்கத்துலேயே நம்ம பிரசாத் லேபு அங்கே இங்கே தேட்டர் என்ன இருக்கோ அங்கே போயிட்டு சாங்ஸ் போய் பார்ப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட் சாங்ஸ் பார்ப்பாங்க, அவங்க வந்து இவங்க ஆர்டிஸ்ட் போய் பார்ப்பாங்க. பிரேக்கில் போயிட்டு அந்த ஒரு ½ hour கேப்பில் அதில் ஏதாவது ஒரு சோலோ ஆடி இருப்பேன். திடீர்னு வருவாங்க, பாபு நீ ஆடி நல்லா இருக்குடா அப்படின்னு பல ஆர்டிஸ்ட்டுங்க சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்லா பேர் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சோலோன்னா அப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழ் தெலுங்கு எந்த சாங் வந்தாலும் பாய்ஸ் சோலோன்னா, ஏன்னா ஹீரோஸ் வந்து ஹீரோயிசமாக இருப்பாங்க. ஒரு சாவு கூத்து நான் ஆட மாட்டாங்க, ஒரு திருவிழா ஒரு கச்சம் கட்டிட்டு ஆடணும். ஏன்னா அந்த கேரக்டராக அவங்க வாழ்ந்தாங்க அப்போ. அது யாராக இருந்தால் ஆனால் இருக்கும் எப்படி இருக்கும்னா இல்லை இந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் சரணத்தில் நீங்கள் ஒரு லவ் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அப்போ வந்து அவங்க அப்படியே ஒரு லுக்கு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு ட்ரீம் மாதிரி போயிட்டு சரணெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பல்லவி இங்கே வந்து முடிச்சிருவாங்க. அதனால எனக்கு ஒரு சோலோ வந்து நிறைய வாய்ப்பு அதிகமாக அந்த நேரத்தில் இப்போ வரைக்கும் சொல்ல முடியும் 100 சாங்க்கு மேலே நான் ஆடிட்டேன். பெரிய விஷயம். 105 சாங் மேலே ஆடிட்டேன். எல்லா சோலோ டான்ஸர் அன்றைக்கி இருந்த அனுராதா ஆகட்டும், டிஸ்கோ சாந்தி ஆகட்டும், சில்க் ஆகட்டும், ஜெயமாலினி ஆகட்டும், எல்லாருக்கூட நான் ஆடிட்டேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு நேம் இருந்தனால கொஞ்சம் அசிஸ்டண்ட்டுன்றது கொஞ்சம் ஒரு மரியாதை, அந்த மரியாதை அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் நான் ஒரு டான்ஸர். ஆனால் குரூப் ஆடும். நான் வந்து அந்த இதெல்லாம் இல்லை, நமக்கு வேலை கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அது குரூப்பாக இருந்தால் என்ன, அசிஸ்டண்ட்டாக இருந்தான்னா, சோலோவாக இருந்தால் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த அவர் வந்து சார் நான் நிறைய அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் 3 முகத்தில் வந்து அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் சார். ஆகிட்டு அப்போ வந்து என்னென்னா சுமிதா வந்து கொஞ்சம் அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரை பற்றி ஒன்றுமே தப்பான விஷயங்கள், அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் வந்து அந்த கூட இருக்கவங்க ஏதாவது போட்டு கொடுத்துருது தான். ஆனால் அவருக்கு என்னென்னா ரொம்ப ஆடியாச்சுன்னா அவள் போட்டிருக்க காஸ்டியூம் வந்து வேர்த்துரும். கரெக்ட். அதனால அந்த கேரக்டர் பாபு அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப க்ளோஸ். ஆர்டிஸ்ட் கூட ஒரு டேக் மட்டும் தான் பண்ணுவான். ரிஹர்சல், கேமரா ரிஹர்சல், எந்த ரிஹர்சல் தான் நான் தான் ஆடணும். நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னா அப்படி அவளுக்கு தெரிஞ்ச மாஸ்டர் இருந்தால் பாபு ஒருத்தர் அசிஸ்டண்ட்டான்னு சொல்லிடுவாள். அப்படி ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டாரு. அதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆகி அப்போ கூட சார் அந்த எத்தனையோ போட்ட பிள்ளைல அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நாங்கள் எப்படி முதல் ரிஹர்சல் பண்ணி ஐயோ அவங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்டேஜுக்கு பின்னாடி நான் பண்ணிட்டு இருப்பேன். அப்போல்லாம் குரூப் ஆடும்போது அந்த மாதிரி அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ரஜினி சார் வந்து கூப்பிட்டு உட்கார மாட்டார். அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன கட் அவுட்டாக ஏதாவது வச்சு கொஞ்சம் டார்க் பிளேஸ் லைட் வைக்கிறதுக்காக வச்சு அந்த இடத்துல வந்து லைட் பண்ண நேரத்தில் சொல்லு இப்படி
கிரேட். எனக்கும் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, நமக்கு ஃபீல்டும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எந்த இதுவும் தெரியாம வந்துட்டோம். இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், இவர் வந்து மெகா ஸ்டார், இவர் வந்து இந்த அப்படி நமக்கு தெரியல. நம்ம மாஸ்டர் சொல்ற மூமெண்ட்ட அவர்ட்ட நல்லா ஒப்படைச்சு, அவரு ரொம்ப டேக்க வாங்காம, நல்லா ஆடி இருக்கிறாரு அப்படின்னு மாஸ்டர் சொன்னா, நமக்கு ஒரு பெருமை, பேர் கிடைக்கும். பேர் கிடைக்கும். அந்த ஒரு எண்ணம் தான் தவிர்த்து, சில்க் சுமிதா சூப்பர் ஸ்டார் அந்த எண்ணம் வரல. அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அது எப்போ உணருதுன்னா, நம்ம வந்து ஒர்க் கம்மியானதுக்கப்புறம் அட்டா! இதெல்லாம் இருக்கா? ஒரு தல வந்து இவ்ளோ இப்படிலாம் கொண்டாடுறாங்களா? அமராவதியில நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணி ஒண்ணும் இல்ல. சொல்ற வேலைய பண்ணிட்டு போணும். இதுதான் எங்க பிகினிங்ல எப்படி இருந்தேனோ, அப்படியே இருந்துட்டேன். ஓ! புரியுது. அதனால சூப்பர் ஸ்டார்லாம் வந்து சத்தியமா அவரெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என் சன்னு கூட பிருந்தா கிட்ட ஒர்க் பண்ணும்போது கூட பிரபுதேவாட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறான். பிருந்தாட்ட சூப்பர் ஸ்டார்ட்ட கூட எப்படி இருக்கிறார் அப்படி பாபு எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறானா? அப்படி கிரேட். இப்படின்னு அவன் எப்படி அவன்ட்ட கேட்டான். அப்பா என்னப்பா அவரு அப்படி வந்து தனியா குழந்தை மாரி இன்னும் கேட்டு கேட்டு ஆடின்னு சங்கர் சார் படத்துக்கு ஆமா. பிரபு பண்ணாரு. ஃபர்ஸ்ட்டு ரோபோ. அதுல இவன் தான் பிரபுதேவா மாஸ்டருக்கு இவன் தான் அசிஸ்டன்ட். ஆ. அப்படி கேட்கிறாரு குழந்தை மாரி. அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 படங்கள் பண்ணான். ம். பிருந்தாத் மாஸ்டர் கூட பண்ணுவோம். ம். அப்படியே இருக்கிறாருப்பா. இன்னும் ம். அந்த தொழில் ரெஸ்பெக்ட் அப்படி இருக்கிறாருப்பான்னு சொன்னான். அதுதான் அவரு அவரு வந்து அந்த ரெஸ்பெக்ட் தான் சார் அவருக்கு. அந்த தொழில்ல வந்து எப்படி நம்ம வந்து மாஸ் சொன்ன மூமெண்ட் நல்லா ஒரு வாட்டி 4 வாட்டி ஆடணும்னா, ஓகேடான்னு சொல்றது பெரிய விஷயம். அதெல்லாம் பார்ப்பார் இல்லையா? அவங்க ஆர்டிஸ்ட் உட்காந்து பார்ப்பாங்கல்ல. அத முள்ளுக்குள்ள வாங்கிட்டு அதே மாரி நம்ம வந்து ஒன் மோர் ஆயிறக்கூடாதுன்ற விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துட்டு பண்ணுவாரு சார். அதனால அவரு கிரேட் சார் அவரு. சில்க் ஸ்மிதாக்கும் உங்களுக்குள்ள நட்ப சொல்லுங்க. அது என்ன ஆச்சுன்னா சார், அவங்க நான் குரூப் போயிருந்தாலும், என்ன போயிருந்தாலும், ஒரு சோலோ பண்ணோம். நெறைய சோலோ பண்ணோம். ஒரு மலையாளம் பண்ணும்போது, அது இது பண்ணும்போது தான், பர்சனலா வந்து அவங்க வந்து எல்லாம் திமிரு பிடிச்சவங்க, திமிரு பிடிச்சவங்க. எனக்கே வந்து ரொம்ப நான் ஷார்ட் ஆடுவேன். இப்படி இழுத்து போடுவேன், இது பண்ணுவேன். "என்ன நீ?" அப்படின்னு சொல்லுவோம், அப்படி பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் பார்த்தா சார் ஒண்ணுமே இல்ல. அவங்க வந்து "என்ன சொல்றியோ நீ ஆடிட்டு போற." என்ன வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஜட்ஜ்மென்ட் பண்ணுவாங்க சார். இவங்க வந்து என்ன வந்து நக்கலா சொல்லி தராங்க. ஓ! இவன் வந்து என்ன வந்து வேற மாரி பேசுறான். இவன் வந்து வேணுன்னே வந்து எனக்கு ஏதோ நான் தப்பா பண்ண மாரி, இது பண்ண மாரி. அவள் லிப் கரெக்ட்டா இவ்வளோ தான் பண்ணும். பாட மாட்டான். அது எப்பன்னா டைம் இருந்துச்சுனா தான் அந்த லிரிக்லாம் பண்ணுவான். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அது. அதுக்கப்புறம் நான் அவள பத்தி புரிஞ்சுகிட்டதுக்கப்புறம், சுமி ஒண்ணும் இல்ல சுமி. நீ வந்து இங்க வர, இப்படி வர, இப்படி பிடிக்கணும். இந்த மாரி கொஞ்சம் க்ளோஸரா சொல்லிக் குடுக்கணும். இப்படி பண்ணு, பண்ணு. அ அ அந்த இது கொஞ்சம் சீனியர் அசிஸ்டன்ட் இருக்கு அப்பலாம். கரெக்ட். இப்ப வந்தவ தானே இது. அது அந்த இது இருக்கு இருந்தது. சார். அப்போ ம். நெறைய இருந்துச்சு. அது அவளுக்கு புதுசு. அவளும் புதுசு. அவங்க இதுலயும் யாரும் இல்ல. என்ன நம்மள ஒரு கிளாமரா பார்த்துன்னு இருக்கிறாங்க. நம்ம சும்மா அப்படி லுக் விட்டாலே கும்முன்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. சொல்லுவான், "நாய் மாரி ஆடுறீங்க, பேய் மாரி ஆடுறீங்க. இந்த மாரிலாம் ஆடி நம்ம நான் எதுக்கு? அப்ப நான் குரூப் டான்ஸரே ஆயிருக்கலாமே." அப்படின்னு என்கிட்ட சொல்லுவான். அவங்ககிட்ட இல்ல. புரியுது. ம். இல்ல சுபி, அவங்க வந்து உனக்காக உன்ன வந்து பிழியணும்னு சொல்லி பண்றதில்ல. ம். மாஸ்டர் அவங்க சரியா ஆடலன்னா, அவங்கள இன்னும் அடுத்த மூவ்மெண்ட் குடுத்து அவங்கள பிழிஞ்சிருவாங்க. இல்லன்னா அடுத்த சாங்ல அசிஸ்டன்ட்டே தூக்கிருவாங்க. ம். அவங்க அந்த டென்ஷன்ல ஆடுறாங்க. உன்ன வந்து இந்த மாரி முட்டி போட்டு, இது போட்டு, அது போட்டு பண்ணணும்னு சொல்லி எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. நீ ஒண்ணும் பண்ணாதன்னு நான் எல்லாம் பார்த்துட்டு அவன் மூவ்மெண்ட் நான் வந்து சொல்லிக் குடுக்கணும். அது வந்து சில மாஸ்டர்ட்ட தான் நான் போய் சுந்தரம் மாஸ்டர், ரகு மாஸ்டர் அந்த மாரி இருந்தா சொல்லிக் குடுறேன்னு சொல்லுவாங்க. சில மாஸ்டர் தாரா மாஸ்டர் அந்த மாரி மாஸ்டர்ட்ட வந்து கேர்ளுக்கு தான் போய் சொல்லிக் குடுக்கணும். கேர்ள்ஸ் சொல்லிக் குடுத்தா கூட அவள நான் இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பா. என்ன சொல்லி தர்றது? ஏம்மா அவங்க எதுனா ஏடா கூடமா அந்த மாஸ்டரே கொஞ்சம் டஃப்பான சில ஆமா, மாஸ்டர்லாம் ஆமா. டஃப்பான மாஸ்டர் இருக்கிறாங்க. தாரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா. அதெல்லாம் அந்த இடத்துலலாம் இது பண்ணல. அப்புறம் நாட்கள் ஆவ ஆவ எங்க போனாலும் நான் அந்த சாங்ல சோலோ ஆடுனாலும், குரூப் ஆடுனாலும் நான் இருக்கிறேன்னு சொன்னோனே வந்துட்டு, எப்படி எப்படி மாஸ்டர் அவ ஒர்க் பண்ணியிருந்தான்னா தெரிஞ்சிருக்கும். இல்லாத பட்சத்தில நீ கொஞ்சம் கூட இரு பாபு அப்படின்ற மாரி சொல்லி, சில விஷயங்கள்லாம் பர்சனல்லாம் ஒண்ணும் பேசுற மாரி ஒண்ணும் இருக்காது. என்ன அது சாப்பிட்டியா? இது சாப்பிட்டியா? ஐயோ! இதுதான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அவ பண்ற படத்துல தெலுங்கு ஆகட்டும், எதா இருந்தாலும் பாபு வேணும்னு சொல்லுவா. ஓ! எனக்கு வந்து 100% வந்து சில்க் சுமிதாவுக்கு வந்து எப்படி எடுக்கணும் சார், அதே வந்து இப்போ 12:30 1 மணி ஆச்சுன்னா, அவ பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பா சார் பிரேக் டைம்ல. ம். அவட்ட சொல்லிருது அப்படிதாம்மா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பிரேக்மா. நீங்க 2:30க்கு வந்தா போதும். அதுக்கப்புறம் 6:00 அதுக்கப்புறம் நீங்க தேவையில்ல இப்படின்னு. அவ அது அது அத மைண்ட்ல வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவா. ஆனா,
எங்ககிட்ட கொடுக்குற டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அது இதெல்லாம் மாஸ்டர் இது ஒரே நாள் மாஸ்டர் டே நைட்டில் முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம சுமிதாவை நான் வந்து கேர் எடுத்துக்குவேன். சுமி நீ 1 மணிக்கு போயிடாத, கொஞ்சம் நேரம் இரு. இந்த ட்ரெஸ்ஸை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், இந்த 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 ஆஃப் பேக்ரவுண்ட் முடிஞ்சிரும். இந்த லைட்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் லைட் பண்ணும்போது உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கூட கிடைக்கும். அப்போ கேப் எடுத்துக்கோ. நல்லா இன்னொரு ½ மணி எடுத்துக்கோ கொஞ்சம் ப்ளீஸ்னா. அதுக்கு என்ன பாபு, போகிற பொண்ணுக்கிட்ட நம்ம இந்த மாதிரி சொன்னோன்னா அவன் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு. அதனால் ரொம்ப அவளை பற்றி என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் நான் வந்து அவங்ககிட்ட யார்கிட்டையுமே ஒன்றும் பேச போகிறதில்ல. ஆனால் ரொம்ப தங்கமான அவள்கிட்ட நல்லா க்ளோஸராக பழகணுங்களுக்கு தெரியும் எவ்வளோ குட்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம சாலிகிராமத்தில் தான் இருந்திருந்தாங்க. நம்ம போராட்டங்களே வேறு போராட்டங்கள். அந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே அது பேமெண்ட் வாங்குறது, டான்சர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அந்த நேரத்தில் இருந்திருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து பேப்பர்லேயோ ஏதாவது நியூஸில் வந்தால் தான் ஆடா அப்படிப்பட்டவங்களாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமே தவிர்த்து, நேரில் யாருமே அந்த இதே இருக்காது. அதுவும் எங்கள் பர்டிகுலராக ஃபீல் அந்த படத்துலேயே சாங்ஸ் தான் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் மினிமம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் நடக்கக்கூடியது. டான்ஸஸ் ஆடுவாங்க, அசிஸ்டன்ஸ் ஆடுவாங்க, கலன்னு சவுண்டு போடுறது, அது போடுறது, இது போடுறது, அந்த அந்த ஹீரோயினிங்களை அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணி பார்த்துக்கிறது, அந்த காஸ்டியூம் பண்ணி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லேயே இருக்கிறனால அது கொஞ்சம் ஜாலியாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எதனா அவுடோர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு, டின்னரு ஏதாவது கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிடுமே தவிர்த்து வேறு ஒன்றும் பர்சனலாக தெரியல. அப்போ ஒன்றும் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நடனம் சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு? நான் இப்போ வந்து பிரபு சாரு அவங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய புது ஆர்டிஸ்ட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரபு சாரில் மறைமுகமாகவே எனக்கு வந்து நிறைய படங்கள் சொன்னவர் அவர். அப்படியா? ஆமாம் சார். அவர் சிவாஜி ப்ரொடக்ஷன் ஆகட்டும், மைடியர் மாதாண்ட எந்த படங்களாக இருந்தாலும் பண்ண வைப்பார். அவர் வந்து பழகிற விதம் அந்த புது ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு 10 படம் ஒர்க் பண்ணி கூடவே ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டை பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுவார். எங்கள் பின்னாடி இருக்க புது டான்சர்ஸ்லாம் நீ என்னம்மா நான் உன்னை குரூப்லேயே பார்த்தது இல்லையே, உன் பேர் இதா, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய நடிகருடைய சன்னை இந்த மாதிரி ஒரு இது சாப்பிட்டீங்களா, இது பண்ணீங்களா, அது இப்படிலாம் இருக்கிறார். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் அவர் படங்கள் நிறைய பண்ண போனால் அவர் பழகிற விதங்கள்லாம் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் ஒட்டுது நம்ம கற்றுக்கிட்டேன் நான். அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு நான் வந்து என்னன்னு தெரியாமல் எப்படி வந்திருக்கிறேன் ஃபீல்டுக்கு வந்து ஏதோ ஓனாக அந்த கற்றுக்கிட்டு இது கற்றுக்கிட்டு அலைஞ்சி வந்திருக்கிறோம். ஒரு புது ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்க ஏதேதோ சந்தோஷத்தில் நம்ம பெரிய ஹீரோயினி ஆகணும், அது ஆகணும், ஹீரோ ஆகணும், அந்த மாதிரி வரும்போது ஆடியோ கேசட்டு போடுவாங்க, சாங் கேட்போம். கேசட் கேட்டோடனே மாஸ்டர் இந்த பையன் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, பொண்ணு புதுசு மாஸ்டர், நீங்கள் ரிஹர்சல் வேணால் வச்சுக்கோங்க. அது வந்து மேனேஜர் வச்சு தான் அதை நம்ம டிசைட் பண்ணுறது. அது எக்கனாமிக்காக அது ரிஹர்சலால் பேமெண்ட்டு அது அது இதுன்னு சில இவங்க ரிஹர்சல் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. வெளியே வந்த உடனே மேனேஜருங்கன்னு வந்து இல்லை மாஸ்டர் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம் மாஸ்டர், அங்கே ரூமில் பார்த்துக்கலாம், எக்கனாமிக் அது இதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா ரிஹர்சல் வைக்கிறது மாஸ்டர் கையில் கிடையாது. ரிஹர்சல் வைக்கணும்னு சொல்லி மாஸ்டருக்கு எல்லாருக்கும் ஆசை தான். இன்னைக்கு வந்து ரிஹர்சலுக்கு பேமெண்ட் ஆகி போச்சு. அன்றைக்கி ரிஹர்சலுக்கு பேமெண்ட் கிடையாது. அன்றைக்கி வந்து ஃபுட் செலவு, கன்வீன்ஸு ப்ளஸ் ஹால் வாடகை, அவ்வளோதான். பட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க ரெடியாக ஒர்க் பண்ணுறது. ஆனால் அது பண்ணுறதுக்கு அவங்க இல்லை மாஸ்டர் நாளைக்கே நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது டைம் இருக்காது. அப்போது அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சுட்டு ஸ்பாட்டில் என்ன வருது எடுத்த உடனே பெரிய மூமெண்ட்டு அது இதெல்லாம் நான் என்னுடைய கணிப்பில் நான் இவ்வளோ மாஸ்டர்கிட்ட வந்து குரூப் ஆனது, அதுக்கப்புறம் ஒரு 20-25 மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது தொழில் மட்டும் கற்றுக்கல. அவங்கவுங்க அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தர்றாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி ஆர்டிஸ்டோட டீல் பண்ணுறாங்க. அப்புறம் சில பேர் காலையிலேயே டென்ஷன் ஆகிட்டு மாஸ்டருங்க திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுங்க பின்னாடி போயிட்டு அந்த கண்ணெல்லாம் நல்ல மை அழகாக போட்டு வந்திருப்பான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்து அதெல்லாம் கலைஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை, சும்மா இதெல்லாம் நோட்டட். இதெல்லாம் வந்து எனக்கு மாஸ்டர் ஆகும்போது இது அட்வான்டேஜாக நான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ நம்ம ஹீரோயின்லேயே திட்டிடுவாங்களா? ஐயோ சார் எல்லாம் அழுவாங்க சார் பின்னாடி போயிட்டு. மாஸ்டருங்களை வந்து சில பேர் மாஸ்டருங்களே திட்டிடுவாங்க, என்ன இப்படி பண்ணி அப்படி இப்படி சீனியர் மாஸ்டர்ஸ். சில மாஸ்டர்ஸுங்க வந்து அடிச்சிருவாங்க. சில டைரக்டருங்க வந்து என்ன அவங்க ஒன்று பண்ணி காமிச்சுருக்கிறாங்க, நீ என்ன அது அப்படின்னு ஏதாவது வார்த்தை விட்டுருவாங்க. அப்போ டைரக்டர் இப்படி பேசிட்டு அது தாங்க முடியாமல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இந்த மார்னிங் டைமில் அந்த ஊட்டி, மூணாறு, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெரிய கிரிக்லாம் வைக்காமல் சும்மா அந்த சின்ன தரன
டின் 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 இருக்குன்னு இல்லையா, அந்த டின் 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 மட்டும் தான் எடுப்பேன். சும்மா அப்படி வந்துட்டு அப்படி வாங்கம்மா டின் 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 அப்படி பாருமான்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் எனக்கு இந்த டைமிங் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து நான் உன்னை எல்லாம் விட்டுருவேன். நான் உன்னை அணைத்தேன். இது அந்த மாதிரி லிரிக்ஸ் சின்ன லிரிக்ஸ் கடைசியா வரும் பார்த்தீங்களா? அப்போ 2 பேரையும் என்ட்ரி வச்சிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி லிரிக் எங்க வேணாலும் எடுத்துடலாம். எண்டு போர்ஷனு 2 பேருக்கும் ஒரு மிக்சிங் ஆகுற மாதிரி லிரிக்ஸ் வரும். அந்த லிரிக்ஸ் மட்டும் ஜஸ்ட் அவுட்ல வச்சுட்டு வாங்க 1, 2 அப்படின்னு சொன்னா அப்படி அழகா வந்து அப்படி அப்படி பண்ணிடுவாங்க. ஓகே. பொண்ணு கூச்சப்படல, பாட்டும் பாடுறா, எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு மூவ்மெண்ட். இப்படி தான் நான் வந்து அவங்கள டேக்கப் பண்ணுவேன். டேக்கப் பண்ணி சாங் கொண்டு போவோம் நாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாச்சுன்னா, நான் வந்து கவலைப்பட மாட்டேன். அது இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சத்திரியில வந்து மாலையில் யாரோ அதெல்லாம் எனக்கு வந்து பானுப்பிரியா என்ன சூப்பர் டான்ஸர். ஆமா. அப்புறம் வந்து மார்கழி பூவே அது புது ஹீரோயினி. அவள என்ன பண்ணா, அவளுக்கு ரொம்ப டான்ஸு கிளாசிக்கல் அவுட்டோர்ல வரல. ஓகே. நான் பிசி சார்ட்ட அவர் தான் மெயினு. டைரக்டர் சொல்லிட்டேன், சார் நம்ம லிரிக்ஸ் எல்லாம் வந்து அங்க பண்ணிட்டு பிஜிஎம் மட்டும் சார் கொஞ்சம் செட்டில் இதை நாங்கள் கொடுத்துருங்க. அது 1 டே தான் படம் ரிலீஸு 1 டே தான். சத்திரியனும் படம் ரிலீஸ் டைமில் தான் அந்த மாலையில் யாரு சாங் போய் அந்தமான்ல பண்ணிட்டு வந்தோம். இதுவும் படம் ரிலீஸு. ஒரு நாள் வந்து ஊட்டியில பண்ணிட்டு, ஒரு நாள் செட்டு குடுத்தாங்க. அந்த கிளாசிக்கல் பிட்டெல்லாம் இருக்கு பாருங்க. இங்க வந்து செட்டு போடும்போதே சொல்லிட்டேன் நானு. டன டன டட டா இதெல்லாம் இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக்லாம் அந்த மாரி கொஞ்சம் புது பானுப்பிரியாக்கு அந்த மாரி சாங்ஸ் சொல்ல எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த மார்கழி பூவே சாங் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு எடுத்திருக்கோம். உயில பாடும் பாட்டுல அதுவும் புது பொண்ணு தான். ஃபர்ஸ்ட்டு சாங்கு. அவளுக்கு எப்படி பண்ணுமோ, அந்த மாரி பண்ணி குடுத்துருக்குறோம். இன்னைக்கு வர்ற நட்சத்திரங்கள் பார்த்தா எல்லாருமே பெரும்பாலும் நல்லா நடனம் கத்துக்கிட்டு தான் வராங்க. கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா சினிமாக்குன்னு ஒரு பாணி இருக்கு. கரெக்ட். நம்ம வந்து அப்படின்னு 3 கட்டிங் குடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அஜித்துடைய ஆரம்ப கட்டத்திலேயே அவரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது இல்ல? ஆமா சார். ஃபர்ஸ்ட் படமே சார். இவர் வந்து எடுத்த உடனேயே ஒரு 5, 6 படம் நல்லா ஹீரோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆமா சார். முதல் படத்திலேயே. அதே மாதிரி புத்தம் புது மலரே இன்னொரு சாங். அதுலயும் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.